இது டிஎம்எம்எல்லின் உண்மை, மறுக்க முடியாத உண்மை. டிக்டாக் அபிராமி இல்லைனா பிரியாணி அபிராமி. இந்த வீடு பேரை கேட்டதோட அந்த 2 பச்சனம் குழந்தைங்களை கொண்டாலே அந்த பாவியை பற்றி சொல்ல போறீங்களா அப்படின்ட்டுன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ கொஞ்சம் முழுசாக கேளுங்க. எல்லாரும் பிரியாணி அபிராமி கதையை நிறைய பேர் வலைதளத்தில் சொல்லி முடிச்சுட்டாங்க. சொல்லாத சில விஷயங்களை தான் டிஎம்எம்எல் உண்மையில் நாங்கள் சொல்ல போகிறோம். அதனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இந்த பிரியாணி அபிராமியை பற்றி தெரியாதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்களுக்காண்டி இந்த ஒரு சின்ன ப்ரீகேப் மாதிரி அவங்கள பற்றி நான் என்னன்னு சொல்லிடுறேன். குன்றத்தூர் பகுதியில் விஜய் என்றவர் ஒரு பேங்க் எம்ப்ளாயியாக இருக்காரு. அவரோட மனைவி தான் இந்த அபிராமி. இந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தைங்க. பையன் ஒரு 7 வயசு பையன், 4 வயசு ஒரு பெண் குழந்தை. வாழ்க்கை நல்லா சந்தோஷமா தான் போயிட்டு இருந்திருக்கு. இவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் தான். நல்லாவே எல்லாமே போயிட்டு இருந்திருக்கு. டிக்டாக்ன்ற ஒரு ஆப்ல அபிராமி ரொம்ப பாப்புலரா இருந்திருக்காங்க. 2017-18 இந்த ஆப் ரொம்ப ஃபேமஸான ஆப். அதுல பாப்புலர் ஆயிருந்திருக்காங்க அபிராமி. அந்த குன்றத்தூர் பகுதியிலேயே அபிராமி ஒரு பாப்புலர் ஃபிகராக தான் இருந்திருக்காங்க. ஒரு ஸ்கூட்டியை அவங்க வீட்டுக்கார் அன்பளிப்பு கொடுத்துருந்துருக்காங்க. அந்த ஸ்கூட்டியை எடுத்துட்டு போறதும் வர்றதுமாக ரொம்ப சந்தோஷமாக நல்ல ஒரு அழகான குடும்பமாக தான் அபிராமியும் அவர் கணவரும் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அபிராமிக்கு பிரியாணி சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்குமா. அவங்க குன்றத்தூர் ஏரியா பக்கத்திலே இருந்த ஒரு பிரியாணி கடைக்கு அடிக்கடிக்கு கணவரும் பசங்க எல்லாரும் போய் பிரியாணி சாப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி அந்த டிக்டாக் வழி மூலியமாகவும் இந்த பிரியாணி சாப்பிட்ட வழி மூலியமாகவும் தான் ஒரு கள்ள தொடர்பு அபிராமிக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த கள்ள தொடர்பு நாளடையில அவங்க வீட்டில் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு, அபிராமி கணவர் உள்பட. எப்பவும் போல எல்லாருமே என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க, பசங்க இருக்கு, பேச்சப் ஆயிக்கோங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, இது தப்பு, பிள்ளைங்க வாழ்க்கையை பாருங்க, அதுங்க முகத்தை பாருங்க, அக்கம் பக்கம் ஊர் என்ன சொல்லிடும், இந்த மாதிரி பண்ணாதீங்க, அப்படி இப்படின்னு பேச்சப் பண்ணி புருஷனும் பொண்டாட்டியும் திருப்பி எப்பவும் போல வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருந்துமே அபிராமி அந்த பிரியாணி கடைக்காரனோட இருந்த கள்ள தொடர்பை கட் பண்ணிக்கவே இல்லை. இது தினந்தோறும் விஜய், அவங்க கணவர் விஜய்க்கும் அபிராமிக்கும் எப்பவுமே சண்டை இருந்திருக்கு. ஒரு நாள் அபிராமி என்ன செஞ்சிருக்காங்க, இல்ல இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், என்னால இந்த விஜயோட இனிமேல் வாழ முடியாது, எனக்கு அந்த பிரியாணி கடைக்காரன் தான் வேணும், அவங்க கூட தான் நான் போறேன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஒரு முடிவெடுத்து தான் வாழ்க்கைக்கு, தான் சந்தோஷத்துக்கு தடையா இருந்த தான் பெத்த 2 குழந்தைகளுக்குமே அந்த கள்ளக்காதலன் மூலியமாக வாங்கி கொடுத்த தூக்க மாத்திரையில பால்ல கலந்து அந்த 2 குழந்தைங்களுக்கும் இந்த அபிராமி கொடுத்துட்டாங்க. 2 குழந்தைங்களும் இறந்து போயிடுச்சு. இறந்து போனது தெரிஞ்ச உடனே அபிராமி ராத்திரியோட ராத்திரியா வீட்டை விட்டு அவங்க ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு ஓடிட்டாங்க. இதை தெரிய வந்த கணவர், மறுநாள் வேலைக்கு போயிட்டு தெரிய வந்த கணவர் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. போலீஸ் எல்லா பக்கமும் தேடி அந்த பிரியாணி கடைக்காரனை ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்காங்க. அவன் மூலியமா நாகர்கோயில்ல அபிராமியும் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இந்த கேஸ் பல வருஷமா கோர்ட்ல நடந்து இப்ப சமீபத்துல இந்த கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துருச்சு. ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, சாகும் வரை ஆயுள் தண்டனை. யாரு, அபிராமிக்கும் அவங்களோட கள்ளக்காதலன் அந்த பிரியாணி கடைக்காரனுக்கும் கோர்ட் தன்னோட தீர்ப்பை சொல்லிட்டாங்க. இதை எல்லா வலைதளத்திலையும் நீங்களும் பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. படாதவங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்துல நீங்க என்ன புதுசா சொல்ல போறீங்கன்னு டிஎம்எம்எல் உண்மை டீமை பார்த்து கேக்குறீங்களா? ஆமாங்க, நிறைய விஷயங்கள் நாங்க புதுசா தான் சொல்ல போறோம். இந்த டிக்டாக் பிரியாணி அபிராமியை பத்தி கேள்விப்பட்டதோட டிஎம்எம்எல் ஷேக் டீம் சார்பாக நாங்களும் எங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணோம். என்னடா, ஒரு பெத்த குழந்தைய ஒரு தாய், ஒரு வீட்டுல இருக்க பிள்ளைங்களுக்கு, இல்ல பக்கத்துல இருக்க பிள்ளைங்க அப்படி லேசா கீழே விழுந்துட்டாலே துடிச்சு போயிடுவாங்க எல்லாருமே. இந்த பொம்பளை அந்த தான் பெத்த குழந்தைங்களை எப்படி இப்படி செஞ்சிருக்கு, எப்படி அது மனசை இப்படி கல்லாக்கிக்கிட்டு இந்த பொம்பளை இப்படி செஞ்சிருக்கு, ஆஃப்டர் ஆல் ஒருத்தவங்க கூட ஓடி போறதுக்கா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இவங்களோட பேக்ரவுண்ட், இவங்க மனநிலைமை என்ன அப்படின்னு புழல் ஏரியாவை வச்சு நாங்க விசாரிக்க ஆரம்பிச்சோம். அப்ப எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது.
உண்மையான விஷயங்கள் நாங்க அத்தான்டிகேட் பண்ணி அந்த விஷயத்த உண்மையான 1க்கு 2 தடவை அலசி பார்த்து கண்டுபிடிச்ச விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. என்ன விஷயமா? இதுதான். அபிராமிக்கு தான் செஞ்ச தப்ப பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லைன்னு அபிராமி கூட இருந்தவங்களே சொன்னாங்க. அந்த அம்மாக்கு தான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு, தான் பெத்த குழந்தைங்களை இப்படி பண்ணிட்டோமேடா அப்படின்னு ஒரு மன வருத்தமோ இல்ல மன அழுத்தமோ அவங்களுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. கொஞ்சம் கூட மன வருத்தம் இல்லாம அந்த அபிராமியும் அந்த பிரியாணி கடைக்காரனும் பேசுற ஆடியோ கிளிப்ப கேளுங்க. நல்லா ஆனா அவங்க பார்க்க தூங்குற மாதிரி இருக்கு. ஆனா நாளைக்கு விக்கெட் போட்டு வச்சிருக்கேன். செத்துட்டாங்களா? 5 மாத்திரை போட்டிருக்கேன். ஆனா தூங்குற மாதிரி தான் இருக்காங்க. இன்னும் பயமே இல்லாம பேசுறேன். எனக்கு பயமா இருக்கு. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்றது எனக்கு தெரியல. 2 பேரும் எங்க ஊருக்கு போயிடலாம். அது நான் உன்னை ஓடி போறதுக்கோசம் தானே என்ன பிளான் பண்ணேன். ஹவுஸ் ஓனர் இருக்காங்களா பாரு. 11 மணி ஆகுது. யாரும் அவங்களும் இருக்க மாட்டாங்க. யாருமே இல்ல வெளியே? யாரும் இல்ல. எனக்கும் ஹோட்டல்ல வேலை முடிய போகுது. முடிஞ்சிச்சு, நானும் வரேன். வீட்டுக்காரர் வருவாரா இப்போ? வருவாரா என்னன்னு தெரியல எனக்கு. சரி, வரலன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. நான் சொல்ற இடம் வந்துரு, நம்ம காலைல ஓடி போயிடலாம். ஆனா முன்னாடி அபிராமி 5-6 வருஷமா ஜெயிலுக்குள்ளதான் இருக்காங்க. அப்ப இருக்கும் போது அந்த காலகட்டத்துல வந்த வலைதளங்கள் நியூஸ் இல்ல டிவி சேனல் நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அபிராமி 24 மணி நேரமும் அழுதுகிட்டே இருக்காங்க, ஒரே கவலையோட இருக்காங்க அப்படின்னு அப்ப சொல்லப்பட்டது. அதுவும் உண்மை இல்லைன்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள் எல்லாரும் பாக்குறதுக்காக வேண்டி கலோக்கியெல்லாம் சொல்லணும்னா சீன் போட்டுட்டு இருந்திருக்காங்க, அழுகிற மாதிரி துக்கமா இருக்கிற மாதிரி. ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணுமே பெருசாக அவங்களுக்கு வருத்தமோ மன அழுத்தமோ ஒண்ணுமே இல்லை. இப்ப வரைக்கும் அவங்க சந்தோஷமா தான் ஜெயிலையும் இருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. இதுதான் உண்மை. 2வது உண்மை, அபிராமிக்கு மை போடாம இருக்கவே முடியாதான். ஜெயிலுக்குள்ளேயும் அவங்களுக்கு மை சப்ளை ஆயிருக்கு, கண்மை போடுறதுக்கு. அதையும் வாங்கி அபிராமி அங்கேயும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்களாம். பெத்த குழந்தைங்களை, வாழ வேண்டிய சின்ன பிள்ளைங்களை சாக அடிச்சுட்டு இந்த அம்மாக்கு கண்மை ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுவும் ஜெயிலுக்குள்ளேயே அந்த அம்மாக்கு கண்மை கிடைக்குது. அதே மாதிரி ஜெயில எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் முதல்ல டான்ஸ்க்கு கூப்பிடுறது யாருன்னா டிக்டாக் அபிராமியை தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்களாம். ஏன்னா அவங்களோட எக்ஸ்பிரஷன், அவங்களோட அழகு ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குமா. அதே மாதிரி அந்த அம்மாவும் குத்தாட்டத்துல இருந்து எல்லா ஆட்டத்துக்கும் முதல்ல ஆடுவாங்களாம். அதுக்கப்புறம் ஜெயில சுத்தி பார்க்க யார் வந்தாலும் சரி, இல்ல வேற என்ன இருந்தாலும் சரி, ஃபங்க்ஷனோ இல்ல வேற எது இருந்தாலும் சரி, இல்ல ஜெயில புதுசா ஜெயிலர் மாறுறாங்க, இல்ல வேற ஏதாச்சும் ஆர்கனைசேஷன்ல இருந்து இந்த வெல்ஃபேர்லாம் பண்றதுக்கெல்லாம் ஜெயிலுக்கு போவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் யார் வந்தாலும் முதல்ல காட்சி பொருளாக கொண்டு போய் நிப்பாட்டுறது யார் தெரியுமா? இந்த பிரியாணி அபிராமியை தானா. அப்ப வெளியில மட்டும் இல்லைங்க, உள்ளேயும் பிரியாணி அபிராமி ரொம்ப பாப்புலர் போல. அப்ப இந்த அம்மாக்கு மன வருத்தம் நினைக்கிறீங்களா? குழந்தைங்களை இப்படி பண்ணிட்டோன்னு ஒண்ணுமே இல்லை. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த அம்மா அடிச்ச கூத்துல பாவம் இவங்களுக்கு ஒரு தம்பி இருந்திருக்காரு, பிரசன்னான்னு. அவரும் தூக்கு மாட்டிட்டு தான் இறந்து போயிருக்காரு. மாத்திரம் இந்த ஒரு பொண்ணு அபிராமினால அந்த ஒரு குடும்பமே அழிஞ்சதுதான் மிச்சம். 2 குழந்தைங்கள் அப்பாவி பிள்ளைங்க இறந்து போனது தாங்க இதுல ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். 5 வருஷமா ஜெயிலில் இருக்கிற டிக்டாக் அபிராமி இல்லை பிரியாணி அபிராமியை கடைசியாக இப்போ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் துப்பட்டால தான் முகத்தை ஃபுல்லாக மூடிக்கிட்டு ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு அபிராமி வந்திருக்காங்க. ஜட்ஜ் ஐயா பார்த்துட்டு கோவப்பட்டிருக்காரு. என்ன இது, இப்படி ஏன் இவங்களுக்கு துப்பட்டாலாம் கொடுத்தீங்க? அதை வச்சு தன் கழுத்தை நெரிச்சுக்கிட்டோ இல்லை மற்றவங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்தை விளைவிச்சுட்டா என்ன பண்ணுவீங்கன்னு அங்கே இருந்த போலீஸ்காரவங்கள திட்டியிருக்காரு. திட்டிட்டு தான் இந்த சாகும் வரை நீங்க ஆயுள் தண்டனை அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு. 2 குழந்தைங்களை நீங்க பாட்டில் கொல்லுவீங்க, உங்க கள்ள தொடர்புக்கு 2 குழந்தைங்களை கொல்லுவீங்க. ஆக்சுவலா நான் உங்களுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுத்துருக்கணும், ஆனா காந்தி பிறந்த மண்ணுனால நான் உங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜட்ஜையா கொடுத்துருக்காரு. நான் உண்மையிலேயே அந்த ஜட்ஜ் சார் ரொம்ப 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 மேஜிஸ்ட்ரேட்டை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன்.
கோர்ட் வந்து தன்னோட கடமையை வந்து கண்ணும் கருத்துமா செஞ்சிருக்காங்க. இவங்களுக்குலாம் இப்படித்தான் பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும். ஒரு கணவன் மனைவி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்கல, இல்லை உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா டைவர்ஸ்னு ஒரு விஷயத்த வாங்கிக்கிட்டு நீங்கள் போயிட்டு உங்கள் வாழ்க்கையை பார்த்துருக்கலாம். அதை விட்டுட்டு என்ன ஒரு மைண்ட் செட்டு இவங்களுக்குலாம், பைத்தியமா இல்லை என்ன ஒரு சைக்கலாஜிக்கல் மைண்ட் செட்டு. அதனால தான் இந்த மாதிரி ஆளுங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு சொசைட்டியில், ஒரு குடும்பத்துக்குள்ள, ஒரு ஏரியாக்குள்ள, எதுலையுமே ஒரு நாட்டுக்குள்ளேயே வாழ இவங்கெல்லாம் தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லி தான் கரெக்டாக இவங்களை வந்து ஜெயிலில் சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு உள்ள, வக்கரமான ஒரு மைண்ட் செட்டு உள்ள ஒரு பொம்பளைங்களை வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பஃப் எடுத்து தலைவாரி, அதில் வந்து டிக்டாக் பின்னெல்லாம் சொருவி, கையில் நல்ல நெயில்ஸை வந்து ஷேப் பண்ணி, அதில் நெயில் பாலிஷோ மருதாணியோ ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. அழகாக போட்டுட்டு உங்களுக்கு இப்போ ஜட்ஜ்மெண்ட்டு கேட்குற அன்னைக்கு இவ்வளோ மேக்கப்போட இப்படி வந்திருக்காங்க. அதுவும் என்ன கொலை குற்றம், அதுவும் யாரை தான் பெத்த சொந்த குழந்தைகளை அந்த அம்மா வந்து கொண்டிருக்கு. அந்த உணர்ச்சி எதுவுமே இல்லாம ஃபுல்லா மேக்கப் பண்ணிட்டு கண்மை போட்டு எல்லாம் போட்டு இந்த அம்மா கோர்ட்டுக்கு வந்து நிக்கிறாங்க. அப்ப என்ன ஜட்ஜைய பார்த்துட்டு சும்மாவா இருப்பாரு, வச்சாரு ஆப்பு. போகும்போது கதறி கதறி அழுதுகிட்டு அந்த அம்மா போகுதான். பெத்த குழந்தைங்களை சாவுற அன்னைக்கு அழுகல, ஓடி போகும்போது அழுவல, தான் தம்பி சாவுக்கு காரணமா இருந்த போது அழுவல. ஒரு நல்ல மனுஷன் எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு நல்ல பெண்ணுக்கு ஒரு நல்ல ஆண் அமைய மாட்டார், ஒரு நல்ல ஆணுக்கு ஒரு நல்ல பெண் அமைய மாட்டார்னு. தன் கணவர் விஜய் இவ்வளோ ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டோமேன்னு அப்ப அழுக வரல. பெத்த தாய் தகப்பனையும் அசிங்கம் பண்ணிட்டோமேன்னு அப்ப அந்த அம்மாக்கு அழுக வரல. உள்ள குத்தாட்டம் போடும் போதும் சரி, கண்ணில் மை வாங்கி போட்டுக்கும் போதும் சரி, சில கெட்ட விஷயங்கள் செய்யும் போதும் சரி, ஜெயிலுக்குள்ள அவங்களுக்கு அப்பெல்லாம் அழுக வரல, எமோஷன் வரல. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கேட்டோன்னு மட்டும் அபிராமிக்கு எமோஷன் வந்துருச்சான். இதை பார்க்குற இந்த மாதிரி நிறைய உண்மை விஷயங்களை, நிறைய சுவாரஸ்யமாக உலகம் ஃபுல்லா நடந்த விஷயங்களை உங்களோட இனிமேல் டிஎம்எம்எல் உண்மை டீமா வந்து நாங்க வந்து ஷேர் பண்ண போறோம். எங்களை பாருங்க, என்கரேஜ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எல்லாருமே கொடுக்குற கமெண்ட்டும் ஒரு சின்ன தம்ஸ் அப்பும் எங்களுக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும். அடுத்து ரொம்ப பிரபலமான ஒரு போஸ்கோ கேஸை பத்தி சொல்ல போறோம். வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் எபிசோட். இது டிஎம்எம்எல்லின் உண்மை.